இதுலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வருது. அது ஹைலைட்டாக அமையும். AK-64 தெரிக்கிறது லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தெரிக்கும், எந்திரிச்சு போயிடாதீங்கன்னு சொன்னேன் படம் முடிஞ்சோன்னே. இதுலேயும் அப்படி இருக்குது. நீங்கள் பாருங்கள், கதைகளை வந்தோன்னா படம் வந்தோன்னே கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் யாருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும்? அது அஜித்தோட ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் ஃபுல்லாக எடுத்துருந்தாங்க. வேறு ஒரு நடிகரோட ரெஃபரன்ஸ் இதில் பேசுகிறாரா? மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். AK-64 நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துருந்தீங்க. ஒரு அப்டேட் கூட மிஸ்ஸே ஆகலை. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏன் AK-64 பற்றி மட்டும் அப்டேட்டே தர பண்ணுறீங்க? குட் பேட் அக்லிக்கு அவ்வளோ அப்டேட் கொடுத்துருந்தீங்களே சார்னு கேட்குறாங்க. நீங்களே பதில் சொல்லிங்க. இல்லை, தெரிவிக்க விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேரில் சொல்லிக்கிறேன். AK-64 நிறைய கிட்ட நெருங்கி வந்தாச்சு. அதன் முன்னாடி என்ன ஒரே ஒரு காரணம்னா, அவர் இந்த மலேசியா ரேஸில் இருந்துட்டு அவருடைய ஆம்பிஷன் அந்த ஒரு விஷயத்தில் இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. வேற ஒரு ரீசன் கிடையாது. ஏன்னா அந்த அவருடைய கார் ரேஸில் சம்மந்தப்பட்ட பூரா டாக்குமெண்ட்ரி படம் எடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிலீஸ் பண்ணணுங்கிற மிகப்பெரிய ஒரு நோக்கம் அவருக்கு. ஏன்னா 2 கண்களில் ஒன்று சினிமானா ஒன்று வந்து கார் ரேஸ். அதை மறுப்பதற்களே எல்லா ரசிகர்களுமே தெரியும். இப்போ இதற்காகவே ஸ்பெஷலாக நம்ம AL விஜயும் சிறுத்தை சிவாவும் இங்கே வர வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து ஆல்ரெடி இவர் போகிறது வர்றது நிற்கிறது நடக்கிறது ஹெல்மெட் போடுறது காரில் ஏறுறது எல்லாமே வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஃபிலிம் மேக்கிங் என்ன ஷூட் பண்ண முடியுமோ அத்தனையுமே விஜய் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். சிறுத்தை சிவா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கூட. அங்கே ஒரு விளம்பர படம் எடுக்கப்பட்டது ஒரு விஷயம் வேறு இருக்குது. அதனால் இந்த காரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக ரெடி பண்ணி அதை அப்பைக்கப்பவே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி டோட்டலாக அப்படி இந்த ஃபுட்டேஜை பூரா கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அஜித். ஸோ அது முடிஞ்சு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு போக முடியாது. பட் இதற்கு இடையிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம்லாம் சென்னைக்கு வந்தார். எல்லா கோயில்களையும் சுற்றினார். அதற்கு AK-64 வேலைகளை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு முடிச்சாச்சாங்க உலகத்தில் கேட்டுட்டு பார்த்து எல்லாம் பேசி ஃபைல் பண்ணி தான் திரும்பி போனார். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் 64னுடைய இந்த அப்டேட் கொடுக்காமே அஜித் இருந்தார். இப்போது கிட்டத்தட்ட அது எல்லாமே முடிச்சிட்டாரு. அந்த விளம்பர படத்தினுடைய அந்த கார் ரேஸினுடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. அது டோட்டலாக இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் அது ரிலீஸ் பண்ண வேண்டிய வேலைகளை அஜித், AL விஜய், சிறுத்தை சிவா 3 பேருமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற டோனில் மேக்கிங் பண்ணியிருக்காங்க சார். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதற்காகத்தான் இந்த AK-64 அப்டேட் கொடுக்க முடியலையே தவிர, ஏன்னா அந்த இதை எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தாருன்னா ஒரு 5 மினிட்ஸ் டோட்டலாக ஃப்ரீ பண்ணுறாரு. இப்போ வந்து ஆரம்பிக்கிறோம், படத்தை ஒரே ஷெடியூலில் முடிக்கிறோம். எல்லா டெக்னீஷியன் எல்லாம் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் அனிருத் உள்ளே வந்திருக்கார். மற்ற ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீலீலா உள்ளே வர்றதா ஒரு தகவல். பராசக்தி படத்தில் பண்ணாங்களே, அவங்க தெலுங்கு ஹிந்திலி டாப்பில் இருக்காங்க. அவங்க பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள் அஜித்துக்கு ஜோடியாக பண்ண போகிறதா ஒரு நம்பகமான தகவல் வருது. அதனால் மற்ற வேலைகளை நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணிகிட்ருக்காரு. அதை அந்த ரேஸ் முடித்து விளம்பரமும் படமும் எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ வந்தார்னா அநேகமாக அடுத்த மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற வேலைகள் வருது. வந்ததுன்னா ஒரு 60-75 நாள் ஏக்தம் ஒரே ஷெடியூலில் படம் ஆரம்பிக்க போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. அது சென்னையிலையும் ஹைதராபாத்லேயும் நடக்குது. ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் செட் போடப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இங்கே வந்து EVP ஸ்டுடியோ பூந்தமல்லி சைடில் இருக்குது. அங்கே ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் தாமதமே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. அதற்கு வேண்டிய வேலைகள் அஜித் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஆதிக்க ரவிச்சந்திரன் நீங்கள் குட் பேரியில் நீங்கள் பார்த்த அஜித்தை விட 10 மடங்கு அதிகமாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக இருந்து பண்ணார். இது நான் ஒரு இயக்குனராக அஜித்தை இயக்க போகிறேன், இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்குங்கிற மாதிரி ஆதிக்கரோட ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கதைக்களம் அந்த மாதிரி. அதை AK ரவிச்சந்திரன் பார்த்த உடனே வேறு எந்த இயக்கனுமே உள்ளே வரக்கூடாதுன்ட்டார். மைத்திரி மூவி மேக்கர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க, டைரக்டர் நீ கமிட் பண்ணி உடனே படம் பண்ணுவோம், கேட்குற சம்பளத்தை பண்ணணும்னு சொல்லி கூட ஆதிக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணதுக்காக உள்ளுக்குள்ளே போகல. இந்த கதை மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு. ஸோ அதற்காகத்தானே வந்து இந்த AK-64 லேட்டானது தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. பிப்ரவரி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது சார். ஓகே சார். இப்போ மலேசியாவில் வந்து ஆதிக்கும் அனிருத் எதுக்காக போனாங்க? என்ன ரீசனுக்காக? அந்த கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அஜித் வந்து அணிக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் போச்சு. ரெண்டாவது AK-65 படத்தினுடைய ஒரு கதைக்களமும் அங்கே ஒரு பேசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த படத்துக்கு ஒருவேளை டாக்குமெண்ட்ரி படத்துக்கு மியூசிக் அணியை கமிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இங்கிலீஷ் படம் மேக்கிங் ஸ்டைலில் இருக்குது. அணியே பார்த்ததுக்கு அப்புறமே ஃபீச்சர் படம் மாதிரி இருக்கே அப்படின்னாராம் அணி. அப்போ அதுக்கு ரொம்ப வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் உங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணணும். அது இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸில் அணியை ஓட்ட ஆள் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அஜித் நல்லா கூப்பிட்டு அவர்கிட்டையும் ஒரு விலாவாரியாக கேட்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது.
ரெண்டாவது AK-64 படத்தினுடைய கதைக்களம் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார் அஜித் கொஞ்சம் டைமிங்கில். அப்போ அதற்காக அணி அங்கே வர வைக்கப்பட்டு அணி கூட ஃபுல்லாக அணி அஜித்தோடையே ட்ராவல் பண்ணார். நிறைய விஷுவல்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் அதில் இந்த AK-64 படம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கதையும் பேசி அதற்கு வேண்டிய வேலைகளும் வந்து அஜித் வந்து அணிகிட்ட பேசுனதா ஒரு தகவல். அந்த கார் ரேஸ் சம்மந்தப்பட்டது, இந்த 64 படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து அணியை கூப்பிட்டு உட்கார வச்சு அஜித் டிஸ்கஸ் பண்ணார். அந்த ஒரு ரீசன் தான் மலேசியா போனது. ஓகே சார். இப்போ இந்த AK-64 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார்? இல்லை, பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங் பண்ண போகிறாங்க சார். அது எல்லா வேலைகள் ஏற்பாடு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அஜித் வந்து துபாயில் இருக்கார். இப்போ துபாயில் இருந்துட்டு கொஞ்சம் இப்போ சென்னை வர்றாரு. இப்போ இந்த மாதம் எண்டுக்குள்ளே வர்றாரு. வந்துட்டாங்கன்னா பிப்ரவரிலேருந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு வேண்டிய வேலைகளை இங்கே ஆதி கிருஷ்ணன் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார். இதுக்கடையில் ஆதி கூட மலேசியா போனதாக ஒரு தகவல் இருந்தது. அப்போ போய் அவரும் கூட டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வந்தார். ஸோ இப்போ பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங் ஏக்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரே ஷெடியூல், திரும்ப சொன்னால் ஒரே ஷெடியூலில் பிளான் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய May 1 பர்த்டே அன்னைக்கு. இப்போ பிப்ரவரி ஷூட்டிங் பண்ணோம்னா அந்த டைமிங் நிறையா இல்லை அப்படிங்கிறதுனால, ஷார்ட்டாக இருக்குன்றதுனால அவர் வந்து அநேகமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஓகே சார். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித் சார் வந்து F1 மாதிரியே ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னதாகவும், அதை வந்து அணிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதாகவும்லாம் ஒரு நியூஸ் பயங்கர பரவலாக இருக்கே சார். இல்லை, அது உண்மை தான். என்னென்னா அவருடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அந்த F1 ஃபார்முலாவில் பண்ணுங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீம். நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் வெளிநாட்டில் போய் கலக்கணும். F1 ஃபார்முலா எப்படி உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட கலக்குச்சு, வேர்ல்டு பூரா கலக்குன்றது தெரியும். அதை அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலில் F1 பண்ணுறதா அஜித் ஒரு முடிவே பண்ணிட்டார். அதற்கு ஒரு ட்ரெய்லராக தான் அவருடைய நிஜ ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏஎல் விஜய் வந்து ஃபுல்லாக டைரக்ட் பண்ணார். அதை எடிட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதற்கும் F1 அந்த ஃபியூச்சர் படத்துக்கும் அனிருத்தை உள்ளே கொண்டு வரலாம்ங்கிறது வந்து அஜித்தோட ஒரு பெரிய ட்ரீம். ஏன்னா நான் திரும்ப சொன்னது அந்த ஹாலிவுட்ஸுடைய அந்த கம்போசிங் சிஸ்டம் வேறு உங்களுக்கு ஃபுல்லாக யூஎஸ்ஏலேயே பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு கம்போசிங் ஃபுல்லாகவே. ஸோ அதற்காக அணி வர வைக்கப்பட்டு அந்த கதைக்களமும் பேசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அஜித் அணி ரொம்ப ஹாப்பியானாராம். இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னாராம். 64 படம் சம்மந்தமாக நீங்கள் கூப்பிட்றீங்க, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது டாக்குமெண்ட்ரி படம் விஷயமாகவும் பேசியிருக்காரு. அதற்குள்ளேயே ஒரு மியூசிக் தேவைப்பட்ட அணி உள்ளே போகிறாரு. இந்த F1குள்ளேயே அணி வேணுங்கிற அளவுக்கு அஜித் லைக் பண்ணிட்டு ஒரு தகவல் வருது. அதற்காகவும் அந்த கதைக்களத்தோடு இப்படி மேக்கிங் பண்ணலாமா, என்ன மாதிரி கொண்டு போகலாங்கிற அளவுக்கு அணிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி அதற்குள்ளும் மணி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது F1 ஃபார்முலாலே. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க இந்த மாதம் திரும்பவும் பத்தி எரிய போகுது அப்படின்றாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு படம் மங்காத்தா. எஸ், ட்ரெய்லரை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. என்னங்க நேற்று எடுத்த படம் மாதிரி இருக்கு, எப்படி இவ்வளோ பயங்கரமாக கலர்ஃபுல்லாக திரும்ப அதை வெளியே கொண்டு வராங்க? எப்போ எடுத்து இந்த படத்தை வந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க? செகண்ட் பார்ட் எப்போ வரும்? இந்த ரீரிலீஸ் எப்போ பண்ண போகிறாங்க? எஸ், நான் வர்ற 23ஆம் தேதி ரீரிலீஸ் மங்காத்தா. அது வந்து அஜித்துடைய கேரியரில் த பெஸ்ட் பிக்சர். அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டைலாக் டெலிவரி பேசுறது அவர் அதான் படத்தில் வரும்போதே மாஸ் ஸ்டைலுங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்லாம் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டார். இந்த ஹேர் ஸ்டைலு ஒரு அழகாக இருக்கும், அந்த டோன், அந்த பேசுகிற டைலாக் டெலிவரி. மங்காத்தா வந்து என்னுடைய பெஸ்ட் பிக்சரில் 5-6 படங்களில் மங்காத்தா நம்பர் 1ன்னு சொன்னார் அஜித். அது வந்து வெங்கட் பிரபுக்கு தான் மிகப்பெரிய ஆன்சர் பண்ணணும். அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது 4K சிஸ்டத்தில் டால்ஃபி ஆட்டோமஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்னமோ இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணி படத்தை விட்டு ட்ரெய்லர் விடுறது மாதிரியான ஒரு பார்வை தான் எல்லாருக்குமே இருக்குது. அது எனக்கும் இருந்தது. பக்காவாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மங்காத்தா எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே பார்த்த படங்கள் நிறைய தடவை எல்லா பேர் பார்த்த படம்னா கூட இந்த ட்ரெய்லர் விட்டு மிரட்டியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் வந்து வர 23ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது நிறைய தேட்டர்ஸ், ஒரு புது படத்துக்கு வேண்டிய அவ்வளோ தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. 2026 நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆன ரீரிலீஸில் இந்த படம் அமையும். கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு ரீரிலீஸில் அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படம் மங்காத்தா. இது இன்னொரு சிறப்பு என்னென்னா, மங்காத்தா ஆரம்பிச்சுட்டு பண்ணும்போதே வெங்கட் பிரபுவில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அஜித்துக்கு வந்தது. அந்த கதைக்களம் அருமையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் படம் நீங்கள் எண்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கான ஒரு லீடு கொடுத்து தான் படத்தையே முடிச்சிருப்பார் வெங்கட் பிரபு. அதை படம் முடிஞ்சு இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டானோடனே அஜித் கூப்பிட்டு ஒரே வர சொன்னது வந்து, வெங்கட் உடனடியாக பார்ட் 2 நம்ம ரெடி பண்ணணும், லீடு வேறு கொடுத்து வச்சுருக்க, கதைகள் இருக்குது, உடனே நீ ரெடி பண்ணு,
அடுத்த படமே நம்ம ஒன்றா பண்ணுறது மாதிரி வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அஜித் தெளிவாக சொல்லிட்டார். இங்கே தான் ஒரு சிக்கல். லீடு கொடுத்துட்டாரே தவிர இந்த கதைக்கால வந்து பெருசாக வெங்கட் பிரபுக்கிட்ட மாட்டலை. பட் அதற்கிடையில் அவர் இந்த சூர்யா வச்செல்லாம் பண்ணுறது மாதிரினா இன்னொரு மேட்ருக்குள்ளே போய் லாக் ஆனார். பட் இந்த நெருடல் நிறையா இருக்கும் தான் இவர் அஜித் ஒரு சின்ன கேப் விட்டு கதை ரெடி ஆகிடுச்சா போகலாமான்னு போது கூட அங்கே வெங்கட் பிரபு வந்து ரிசல்ட் வரல. சார் கதை இப்போ தான் உருவாகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கும்போது அஜித் வேறு படங்களுக்கு போயிட்டார், வெங்கட் பிரபு படங்களுக்கு போயிட்டார். காலதாமதம் காரணம் அது ஒன்று, கதையை வந்து ரெடியாகிறதுனால. பட் இவர் வந்து அஜித்துக்கு அந்த மங்காத்தா 2 ரெடி பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கதை ஃபுல் அண்ட் ஃபுல் உருவாக்கப்பட்டு அஜித்தை போய் வெளிநாட்டில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது கூட நேரடியாக போய் பார்த்து கதையை ஃபுல்லாக சொல்லி அஜித்துக்கு அந்த கதை பார்ட் 2 கதையை ரொம்ப பிடிச்சி போய் வந்ததாகவும் வந்து ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதனால் இந்த படம் இவர் கோட்டில் போகும்போது அவர் வேறு 2 படம் ஷூட்டிங்கில் போயிட்டார். ஸோ விரைவில் இந்த மங்காத்தா ரீரிலீஸ்க்கப்போ மங்காத்தா 2 வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம். இந்த கேப்பில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட வெங்கட் பிரபு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஸ் படத்துக்கு உள்ளே போகிறார். அது வந்து பார்த்தா இந்த இயர் ஃபுல்லாகவே ஓடிடும். கிட்டத்தட்ட AK64 ஆதிக்க ரவிச்சந்திரன் படமும் இந்த இயருக்குள்ளே ஓடிடும். 2 பேர் படமே கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டால் AK65 படத்தை அதுவும் மங்காத்தா 2 வெங்கட் பிரபு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கதை அவர் பக்காவை ரெடி பண்ணி வச்சிட்டார். இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஒரு டைமிங்கில் AK64 படத்தை வெங்கட் பிரபு இயக்குனதுக்கான மங்காத்தா 2 கதைக்கிறதெல்லாம் வெங்கட் பிரபு உள்ள ஸ்பீடாக போனது. பட் அங்கே வந்து அவர் ஆதிக்க ரவிச்சந்திரன்ட்ட ப்ராமிஸ் பண்ணதுனால தான் அந்த படம் அவருக்கு போயிடுச்சு. இப்போ இந்த டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னா சிவகார்த்திகேயனுக்குள்ளே வெங்கட் பிரபு போகிறார். முன்னே அஜித் ரெடியாக இருந்து இவர் கதை ரெடியாக இல்லை, இப்போ இவர் ரெடியாக இருந்து அஜித் பிஸி ஆகிட்டார். இப்போ இந்த வருஷம் முடித்த உடனே நெக்ஸ்ட் இயர் வந்து AK65 படம் அது ரெடியாகுது. அது மங்காத்தா பார்ட் 2 இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நண்பர் சிறுத்தை சிவா அஜித்துக்கு. என்னன்னாலும் அவர் 2 பேர் டிஸ்கஷன் பண்ணுவார். பர்சனல் மேட்டர் கூட அஜித் சிறுத்தை சிவாட்ட பேசுவார். அவருக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது AK65 இருக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற வாய்ப்புகளும் அதில் இருக்குது. அஜித் குமார், சிறுத்தை சிவா, சன் பிக்சர்ஸ், AK65 இப்படி ஒரு பட்ஜெட்டும் அந்த ஒரு சார்ட்டும் இருக்குது. பட் அது மீறி வெங்கட் பிரபு இதுக்குள்ளே உள்ள 65 வருவாரா இல்லை 66க்குள்ளே போவாரான்னு தெரியாது. மங்காத்தா பார்ட் 2 வந்து ரெடியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். ஓகே சார், இப்போ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா AK64 வந்து எப்போ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? அனிருத் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆதி கூட ஒர்க் பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் ஜிவி கூட தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன் திடீர்னு அனிருத் இதுக்குள்ளே வந்தார்? இதுக்குள்ளே என்ன நடந்தது ஆக்சுவலாக? இல்லை, அஜித் ரொம்ப விரும்பினார் இந்த கதைக்குள்ளே வந்தால் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். அதுதான் மலேசியா வர வச்சு அவர் பேசுனது. ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்குன ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஜிவி ட்ராவல் பண்ணுறாரு. அது ஒரு ரீசன். குட் பேட் அகிலேயும் பார்ட்டி தெறிக்க விட்டுருப்பார், அதில் மறுப்பதற்கே இல்லை. பட் ஒரு சேஞ்சஸ் எப்பவுமே ஒரு டெக்னீஷியன் லெவலில் ஒருத்தர் வந்தாங்கன்னா அதனுடைய கண்டென்ட் வேறு மாதிரி போகும். பட் இந்த கதைக்கு அணி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணார். அஜித்திட்ட சொல்லும் போது கூட ஆதிக்கே வந்து ரெஃபர் பண்ணார். இது வந்து ஜிவி கிட்டேயும் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லிட்டாராம். ஜிவின் அடுத்த படம் வந்து இந்த கதைக்கு அணியை வச்சு பிளான் பண்ணும்போது சார் பண்ணாச்சு வெரைட்டி கிடைக்கும், இல்லை ஒரே பட்டியல் நம்ம போக வேண்டாம், அணி இன்னும் நல்லா இருக்கும்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. வேறு அணியை நீங்கள் போடுங்கன்னு வேறு அதை இது எவ்வளோ பெரிய மனசாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு படம் வாய்ப்புன்றது பெரிய விஷயம். அது இந்த பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கும்போது அதை ஜிவி ரொம்ப வரும்போது இது வந்து ஆதிக்கு எதிர்பார்க்கலன்ட்டார். நெக்ஸ்ட் படம் நம்ம பண்ணுவோம் ஜிவின்னு சொல்லி இது அஜித்தும் அணியை ரெக்கமெண்ட் பண்ணி அணி தான் அப்படி தான் உள்ளே வந்தது. இது அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக AK64 தெறிக்க விடுவார் அனிருத். ஏன்னா எது கேட்குறேன்னா இவருடைய படத்தில் ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மாதிரி இருக்கும். ஆதிக்க ரவிச்சந்திரனில் எடுக்கிற ஒரு சீனுமே பயங்கர ஃபயராக இருக்கும். ஹீரோ பின்ன சுற்றி ஒரு 50-60 பேர் ஒரு சீனும் தெறிக்கி விடுவார். அதுக்கு நடுவில் ஆதிக்கு வந்தாருன்னா இவருடைய சீன் ஆதிக்கு என்ன சொல்கிறது அனிருத் வந்து இது பண்ணுவார். அதுதான் கேட்குறேன். பண்டு போட்டோம் சார், ப்ளஸ் தானே சார் அது உங்களுக்கு. ஏங்க குட் பேட் அகிலிலேயே வந்து ஜிவி பிரகாஷ் அந்த அளவுக்கு மிரட்டியிருக்காரு பாட்டிலேருந்து RRலேருந்து அப்படின்னா நீங்கள் அணி வந்தால் இன்னும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை பயங்கரமாக இருக்குமே. ரஜினிக்கும் கமலுக்குமே விஜய்க்குமே மிரட்டினவருங்க அவர் RRல. சாங்கும் சரி கண்ணை மூடிட்டாங்க எல்லா சாங்குமே அணி போட்டது மியூசிக்னா. ஸோ இந்த கதைக்களம் அப்படி அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போனால் தான் அந்த படம் சிறப்பாக இருக்கும். நீ டைரக்ஷனில் மிரட்டுறியாம அவனே, நான் மியூசிக்கில் மிரட்டுறேன் பார் அப்படிங்கும்போது அந்த கதைக்களத்துக்கு இந்த மியூசிக் போட்டால் இன்னும் உங்களுக்கு ஹைப் அதிகமாக இருக்கும் சார் உங்களுக்கு. அணி அஜித்தோட ஃபேன் வர. எஸ், அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அவர் பண்ணிட்டாரு. இந்த படமும் பண்ணாருன்னா இன்னும் தெறிக்க விடும். இல்லை இந்த கதைக்கு இந்த ஆர்டிஸ்ட், இந்த வில்லன், இந்த ஹீரோயின்
அப்படிங்கிறது டைரக்டருடைய சாய்ஸு. அப்போது நம்ம ஆதிக்கிறன் சொன்னோடனே அஜித் ஓகேன்ட்டார். ஜிவி கிட்ட சொன்னார், ஜிவி ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு. நல்ல சாய்ஸ் சார், நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அணின்னு சொல்லி அவரும் சொன்னதுக்கப்புறம் தான் அணி உள்ளே வந்தார். அதனால் இந்த சீன் வந்து மாறுதலாய் படம் வேறு லெவலுக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய உழைப்பு கடுமையாக இருக்கும். ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுல ஒன்றும் அது தப்பே கிடையாது. ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன கேட்குறேன்னா, குட் பேட் அக்லியில் கிளைமேக்ஸில் வந்து அனிருத்தோடைய சாங் தான் யூஸ் பண்ணாங்க. ஆலுமா டோலுமா சாங் யூஸ் பண்ண உடனே தேட்டரே தெரிச்சிருச்சு. அந்த பாட்டை வெளிநாட்டுக்காரங்களாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. இப்போ திரும்பவும் இவங்க 2 பேரோட காம்போ, இந்த 3 பேரோட காம்போன்றது பயங்கரமாக இருக்கும். அதுதான் கேட்குறேன். ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது படத்தில். ஒரு ரெஃபரன்ஸும் அஜித் வைக்கிறார். ஒரு நடிகருடைய டைலாக் வருது, ஒரு ரெஃபரன்ஸ் வருது. நீங்கள் பாருங்கள், குட் படைகளே நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருந்தார் இல்லையா? இதுலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வருது. அது ஹைலைட்டாக அமையும். AK-64 தெரிக்கிறதுக்கு எப்படி குட் படைகளில் லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தெரிக்கும், எந்திரிச்சு போயிடாதீங்கன்னு சொன்னேன் படம் முடிஞ்சோடனே. இதுலேயும் அப்படி இருக்குது. நீங்கள் பாருங்கள், கதைகளை வந்தோன்னா படம் வந்தோன்னே கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் யாரோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும்? அது அஜித்தோட ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் ஃபுல்லாக எடுத்துருந்தாங்க. வேறு ஒரு நடிகரோட ரெஃபரன்ஸ் இதில் பேச போகிறாரா? நான் பேரெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் அப்படிலாம் கேட்க முடியாது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அவர் வச்சாருன்னா தெரிக்கும். இன்னும் அது வைக்கிறதுக்கு ஒரு மனசு வரணும் அஜித்துக்கு. நீங்கள் பாருங்கள், டைலாக் வருது, அவரோட ரெஃபரன்ஸ் வருது. அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம சொல்லுவோம் நம்ம அடுத்த நேரத்துக்கு. ஓகே சார், இப்போ கரெக்டாக எந்த ஒரு டேட்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இல்லை, பிப்ரவரி கண்டிப்பாக வந்துடுது சார். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பிப்ரவரியில் டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வேண்டிய வேலைகள் அஜித் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ துபாயிலேருந்து வந்த உடனே இந்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அதனால தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ டோட்டல் ஓவரால் பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக அஜித்லாம் சொல்கிறாங்க, உண்மை தானே சார் இது? அஜித் ப்ரொடியூசர் கிடையாது, ஒரு இன்வெஸ்டர் வர்றாங்க. பட்ஜெட் சொல்லப்பட்டாச்சு. அந்த இன்வெஸ்ட் ஃபுல் அமௌண்ட்டும் அஜித்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க சார். இப்போது விஷ்ணுவர்தன் உள்ளே வர்றாரு அப்படின்னா, அந்த நீரவ் ஷா, பில்லா படத்துடைய கேமராமேனு, இவங்கெல்லாம் திரும்ப உள்ளே வந்துருவாங்களா சார் F1 படத்துக்கு? அதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி. பட் ஃபஸ்ட்டு அவர் இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அஜித் சார் சொல்லி முடிச்ச உடனே நீரவ் ஷாலாம் வந்தாருன்னா அருமையாக இருக்குது உங்களுக்கு. பில்லெல்லாம் நீங்கள் வந்து ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் உங்களுக்கு. கேமரா அதெல்லாம் மிரட்டியிருப்பார் உங்களுக்கு. அதை F1 ஃபார்முலானாலே உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் தான் வேணும். இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு டெக்னீஷியன் உள்ளே வரணும். அதை தவிர நீ ஹாலிவுட்லேருந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து வந்து அடிஷ்னலாக உள்ளே வர்றாங்க. ஏன்னா அந்த மேக்கிஸில் என்ன கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுலேயும் வர்றாங்க. நீரவ் ஷா கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி யுவன் சங்கர் ராஜா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மிரட்டியிருந்தார் உங்களுக்கு. மங்காத்தாலையும் மிரட்டியிருந்தார், பில்லாலையும் மிரட்டியிருந்தார். ஸோ அதனால் அவரும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் தெரியாது, கடைசி நேரத்தில் வந்து அணி உள்ளே வந்தனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அணிக்கிட்ட அஜித் பேசினா ஒரு தகவல் வேறு இருக்குது. இப்போ நம்மகிட்ட சொல்லியிருக்கோம் இல்லை, அவரும் அதுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா, விஷ்ணுவர்தன் படத்தில் எல்லாமே யுவன் சங்கர் ராஜா தானே, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் கேட்குறேன். ஸோ இப்போ ஆதிக்கிற வச்சுருந்து ஜிவியும் ஃப்ரெண்ட்ஸு தான். இப்போ இதுக்குள்ளே அணி வரலையா? அதனால் அந்த கதையை தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. அந்த டைமிங் ஒன்று இருக்குது, படம் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லீடிங் உள்ளவங்க யார் இருக்காங்க, போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல கோடிகள் தண்ணி மாதிரி இறக்கும் போது இந்த பிஸ்னஸ் ஒரு வகையில் பார்ப்பாங்க. அப்போ இந்த கதைக்கு அணி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அணி வர வாய்ப்பு இருக்கும். இல்லை யுவன் சங்கர் ராஜா நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அவரு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அது அடுத்த கட்டத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ்ணுவர்தன் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது நமக்கு. அது ஓகே சார். AK-64, 65 அப்படின்னு நிறைய தகவல் சொன்னீங்க. 66ன்னு பேசியிருக்கோம். ஓகே. மங்காத்தா 2 தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது ரொம்ப நாளாவே. கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த மங்காத்தா 1 2026 ரீரிலீஸ் ஆகிறதுக்கும் மங்காத்தா 2 டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் நிறைய இன்சிடென்ட் கோஇன்சிடென்ட்டாக இருக்குது. ஏதோ அதுக்கு மறைமுகமாக சொல்கிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக அஜித் சாருடைய படங்கள் வரும்போது ஒரு கோடிங் இருக்குது, அதை நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். மங்காத்தா ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக சார், நிச்சயமாக சார். இது மங்காத்தா பொங்கலாக இருக்கட்டும். கண்டிப்பாக. நன்றி சார். கண்டிப்பாக வெற்றி பெறும், ஒன்று கவலைப்பட வேணாம். மங்காத்தாவுடைய ரிலீஸில் இந்த வருஷனுடைய மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். ஓகே, கிட்டத்தட்ட தலை பொங்கலாக அமையும்.